Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா what is MPP? So massive parallel processing அப்படினா என்ன? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். First of all, எல்லாருக்கும் வந்து distributed computing cluster அப்படிங்கிறது எல்லாருக்கும் familiar. Distributed cluster அப்படிங்கிறது ரொம்ப familiar இல்லையா? So இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா தான் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டட் கிளஸ்டரா தான் இருக்கும். டேட்டா பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டடா ஸ்டோர் ஆயிருக்கணும், அதே மாதிரி ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டடா parallel ப்ராசஸிங் ஆகணும். அதுதான் எல்லாருக்கும் ரெக்குயர்மெண்ட். சோ இன்னைக்கு இருக்கிற எல்லா டேட்டா வேர்ஹவுசிங் டெக்னாலஜிலையும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டேட்டா வேர்ஹவுசிங் டெக்னாலஜி அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா பேசஸ் இல்ல மாடர்ன் பிக் டேட்டால இருக்கிற NoSQL டேட்டா பேசஸ், அப்படி இல்ல அப்படின்னா Hadoop, Spark. சோ இந்த நியூ டெக்னாலஜிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்ல தான் பில்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்டா இருந்தா நான் என்னோட ப்ராசஸிங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். சோ ஒருத்தன் ஒரு வேலை செய்யறதுக்கும் அந்த வேலையை பிரிச்சு நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுதான் மேசிவ் parallel processing அப்படின்னு சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லா 10th பேப்பர்ஸும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருவாங்க. சோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு எல்லாரும் வந்து ஒரே டைம்ல பேப்பரை கரெக்ட் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ ஒரே ஒருத்தர் இந்த எல்லா பேப்பரையும் திருத்துறதுக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நான் பிரிச்சு கொடுத்து பேப்பரை திருத்த வைக்கிறதுக்கும் there is a difference. சோ மேசிவ் parallel processing அதுதான். ஒரு டேட்டாவை நான் parallel-ஆ ப்ராசஸ் பண்ணணும், ஒன் பை ஒன்னா நான் பண்ணக்கூடாது. சோ எல்லாத்தையும் parallel-ஆ ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா நான் அவுட்புட் ஒன்னா எடுத்துட்டு வரணும். அதுதான் வந்து மேசிவ் parallel processing டெக்னாலஜி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட அது MPP தான். இப்ப நான் வந்து பிக் டேட்டால இருக்கிற எல்லா ப்ராசஸிங் டெக்னாலஜியுமே MPP தான். சோ ஹடூப் ஆகட்டும் இல்ல ஸ்பார்க் ஆகட்டும் எல்லாமே மேசிவ் parallel processing டெக்னாலஜி. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் டேட்டா வேர்ஹவுஸ் ETL டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் லைக் இன்ஃபர்மேட்டிகா, அபினேஷியோ இதெல்லாமும் பாத்தீங்கன்னா லைக் மேசிவ் parallel processing டூல்ஸ் தான். சோ MPP அப்படிங்கிறது ஒரு டெர்மினாலஜி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறதுனால மெயினா நான் இந்த வீடியோ எடுத்தேன். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல்ல நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அப்லோட் பண்றோம். நாட் only like this, we have a lot of practical video also. அதையும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2z.